வணக்கம் நேர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைக்கு திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்வு தமிழ்நாடே உற்று நோக்கிய ஒரு நிகழ்வு. ஆம், திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு என்று சொல்லிக் கொண்டாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாநாட்டை திமுக கழகம் நடத்தி முடித்திருக்கிறது. இது ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு என்று சொல்வதை விட பிரம்மாண்டத்தோடு சேர்த்து கொள்கை உணர்வும் பிரம்மாண்டமாக இருந்தது என்றுதான் சொன்னால் அது சாலச் சிறந்ததாக இருக்கும். அந்த வகையிலே முதலமைச்சர் அவர்களும் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சருடைய உரையும் கூட ஒவ்வொரு இளைஞரையும் தட்டி எழுப்புகிற வகையில் அவருடைய அந்த முழக்கம் என்பது அமைந்திருந்தது. 2026 களம் என்பது தயாராக இருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான இந்த ஒரு மாநாடு என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏன் அவசியம்? அது மட்டுமல்லாமல் இந்த மாநாடு நடத்தப்பட்ட விதம், அதற்கான ஏற்பாடு, கட்டுக்கோப்போடு இருந்த இளைஞரணி நிர்வாகிகள் என்று பல்வேறு கோணங்களில் நாம் பேச வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. நம்முடைய கடமை என்பது தமிழ்நாட்டை காப்பது மட்டுமல்ல, இந்தியாவையே காக்க வேண்டிய கடமை நமக்குள் இருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இந்த மாநாடு எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது விரிவாக நாம் அதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே எபினேசர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் திரு அதிரடி அன்பழகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். ஜூம் வாயிலாக திமுகவை சார்ந்த திரு சித்திக் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல எபினேசர் சார் உங்களை ஆரம்பிக்க விரும்புகிறேன். நேற்றைக்கு நடைபெற்ற பிரம்மாண்டமான கொள்கை உணர்வோடு நடைபெற்ற அந்த மாநாடு, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. வணக்கம். இன்னும் அந்த மாநாட்டுடைய அது நடந்த முறைகள், அந்த பிரமிப்பிலேருந்து இன்னுமே நாங்கள் மீண்டு வரல. ஒரு சிறந்த முறையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் பார்த்து தங்கள் புருவங்களை உயர்த்துகின்ற வகையிலே நம்முடைய இளம் தலைவர், கழகத்தின் தலைவர், நம்முடைய தலைவர் அவர்களின் ஆணையை ஏற்று அவர்களின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய இளம் தலைவர் இளைஞரணி செயலாளராக இருக்கின்ற நம்முடைய அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்கள் சிறப்பான ஒரு இளைஞரணி சந்திப்பை ஏற்படுத்தினார். அதாவது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நடத்த முடியுமா என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த சந்திப்பு என்பது தமிழகத்தை 4 மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள். நேற்று நடந்தது வடக்கு மண்டல சந்திப்பு. அதே மாதிரி தெற்கு, மேற்கு, டெல்டா என்று இன்னும் 3 சந்திப்புகளை அடுத்தடுத்து நடத்தவிருக்கிறார்கள். இந்த வடக்குல பார்த்தீங்கன்னா 91 சட்டமன்ற தொகுதிகள், அதே மாதிரி 29 மாவட்ட கழகங்கள், இதனை உள்ளடக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் நேற்று சந்திச்சிருக்கிறோம். அதுவே 1,30,000 பேர். இன்னும் அந்த 3 மண்டலங்களை சேர்த்தா சற்றேறத்தாழ 5 லட்சம் நிர்வாகிகள். இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக வாங்க அந்த மாதிரியான அழைப்புகள் இல்லை, இது நிர்வாகிகள். ஒன்லி நிர்வாகிகள் மட்டும். அதாவது மாவட்டத்திற்கு, மாநகரத்திற்கு இளைஞர் நிர்வாகிகள் இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பகுதி, நகரம், ஒன்றியம், பேரூர் கழகங்களுக்கு இருந்தார்கள். ஆனால் பல இளைஞர்கள், திரளான இளைஞர்கள் இந்த இயக்கத்தை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் இந்த இளைஞரணி என்பதை அனைத்து மட்டங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த தினம் வட்டங்களுக்கு இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் பாகம், ஒவ்வொரு பூத்திற்கு ஒரு இளைஞரணி நிர்வாகி பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் இந்த பொறுப்புகள் நியமிக்கப்பட்டு, இது சாதாரணமாக இந்த பொறுப்புகள் நியமிச்சிட முடியாது. இன்னைக்கு 1,30,000 பேர் இந்த பொறுப்பில் நியமிச்சிருக்கிறோன்னா இவை முறையாக தாய் கழகமாக இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்களிடம் அவர்களை அடையாளம் காணப்பட்டு அவருடைய பரிந்துரையை பெற்று அதை அன்பகத்திலே இளைஞரணி செயலாளரின் அவர்களின் மேற்பார்வையிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த இளைஞர்களுடைய பின்னணி என்ன, அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்ற இதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை ஆய்வு செய்யப்பட்டு இதில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்பதெல்லாம் கூட அதை ஆய்வு செய்து அந்த இளைஞர்களை கண்டறிந்து நம்முடைய இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான நாளிதழான முரசொலியிலே அதை அவர்களை அறிவிப்பு செய்தார்கள். நிர்வாகிகள் என்று அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டு அறிவிப்பு செய்தார்கள். அந்த இளைஞர்களை தான் இன்றைய தினம் ஒன்று திரட்டி அந்த இளைஞர்கள் பங்கு பெறுகிற நிகழ்வாக தான் இந்த வடக்கு மண்டலம் சந்திப்பு என்பது நடந்தது. இது ஒரு சாதாரணமான நினைவு இல்லை. நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக, இன்னும் அந்த இதிலிருந்து நாங்கள் வெளியே வரலை. அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எப்படி நடத்தணும், 1,30,000 பேர் இளைஞர்கள் வருதுன்ற சாதாரண விஷயம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். அந்த 35 வயதுக்கு மேல் உட்பட்டவர்கள் நிச்சயமாக அதில் இடம் பெறலை. அந்த வயது என்பது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக வைத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக சந்திக்கின்ற நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சி. திருவண்ணாமலை மாவட்டமே நேற்று எழுச்சி கோலம் பூண்டது என்று சொன்னால், ஆமாம், நான் பல இடங்களில் பேசுகின்ற போது கூட சொல்லுவேன்,
சமீபத்தில் கிரிவலம் நடந்தது. இது முழுவதும் எங்கே பார்த்தாலும் ஒரு இளைஞர்கள் வலம் வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த வடக்கு மண்டல இளைஞரணி சந்திப்பை நம்முடைய இளைஞரணி செயலாளர், நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது இளைஞருக்கெல்லாம் ஒரு புதிய உத்வேகத்தை அளித்திருக்கின்றது. இன்றைய தினம் அந்த இந்த நிகழ்வு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. நம்முடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது என்றார் பார்த்தீங்களா. அதுல இளைஞர்களுடைய பங்களிப்பை குறித்து அவர் பேசுகின்ற போது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அது ஒரு ஒரு எப்படி ஒரு பாடம், ஒரு ஆசிரியர் பாடம் எடுப்பது போல் நேற்று தினம் தலைவரும் இளந்தலைவரும் அந்த இளைஞர்களுக்கான அந்த பாடத்தை எடுத்திருக்கிறார்கள். சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல நேற்றைக்கு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, பல்வேறு கட்சியில உறுப்பினர் சேர்க்கைக்கே தடுமாறுகிற போது நாம் நிர்வாகிகளை இந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறதா. அப்ப இளைஞர்களை பூத்து வாரியா கூட ஒரு அமைப்பு அப்படிங்கிற பதவியில உட்கார வைப்பதனுடைய நோக்கம் என்ன? இதனால என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ கிட்டத்தட்ட 68,000 பூத் இருக்குங்க. அந்த 68,000 பூத்துக்கும் ஒரு பொறுப்பாளரை இளைஞரணியில் நியமிச்சிருக்கின்றோம். அதே மாதிரி வட்டத்திற்கு இளைஞரணியில் அமைப்பாளர், துணை அமைப்பாளர் நியமிச்சிருக்கிறோம். பகுதி, ஒன்றியம், பேரூர், நகரங்களுக்கு நியமிச்சிருக்கிறோம். மாவட்டங்கள், மாநகரத்துக்கு நியமிச்சிருக்கிறோம். இப்போ இந்த எதுக்காக இது பண்றாங்கன்னா, இந்த தினம் இந்த இளைஞர் சமுதாயத்தை பண்படுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற, கொள்கை ரீதியாக அவர்களை வார்த்தெடுக்கின்ற ஒரு பணியை நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். நம்ம எடுத்து பார்த்தா அவர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்ற நாள்லேருந்து அவருடைய பணிகள் பார்த்தீங்கன்னா, பொய்ப்பெட்டி கழகத்துக்கு எதிராகவும் கொள்கைக்கு எதிராகவும் அந்த தொடுக்கின்ற அந்த பொய்யான பிரச்சனையை முறியடிக்கின்ற வகையில் பொய்ப்பெட்டி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள், அரசியல் கருத்துக்களை வழங்குபவர்களெல்லாம் அதில் வரவழைத்து ஒரு விளக்கம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி சிறப்பான முறையில் இன்று அந்த பணியை இளந்தலைவர் அவர்கள் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை செய்தார். அது மாத்திரமல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூலகங்கள், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நூலகங்கள் படிக்க வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், தேடல், அறிவு தேடலுக்கான ஒரு கதவை திறந்து விட்டவர் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் இந்த இளைஞர் சமுதாயத்துக்காக. இப்ப சமீபத்தில் நடந்த அறிவு திருவிழா, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த இயக்கம் ஏதோ அரசியலுக்காகவோ ஓட்டுக்காகவோ அதிகாரத்துக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லை. இது கொள்கை ரீதியாக, கொள்கைக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் என்பதை பறைசாற்றுகின்ற வகையில் இளைஞரணி செயலாளரின் ஒவ்வொரு செயல்பாடும் என்ற தினம் அமைந்திருக்கின்றது. அதன் ஒரு நீட்சி தான் நேற்று நடந்த இளைஞரணியுடைய சந்திப்பு. ஒரு விஷயத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். இதில் நீங்கள் கேட்கலாம், நீ நிர்வாகின்னு சொல்லிடுறீங்களே, யாருன்னா கூட வந்திருக்கலாமே. அப்படி இல்லை. அந்த 1,30,000 பேரோட புகைப்படங்கள் அச்சடிக்கப்பட்ட ஐடி கார்டு மாத்தி தனித்தனியாக 1,30,000 அவருடைய புகைப்படம் அச்சடிக்கப்பட்ட அந்த ஐடி கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்லை. அன்பகத்தில் இந்த பணிகளை செய்து இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மூலமாக ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அந்த ஐடி கார்டு, அந்த 1,30,000 இளைஞர்களும் தங்களுடைய புகைப்படம் அச்சிடப்பட்ட அந்த அடையாள அட்டையுடன் உள்ளே வந்தார்கள் என்பது இது ஒரு மிக சிறப்பு. இது சாதாரணமா யாரும் பண்ணிட முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் எப்படி நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்பது ஒரு பாடம் எடுக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைத்து காட்டியிருக்கிறார் எங்களுடைய மதிப்பிற்குரிய இளம் தலைவர் அவர்கள். கண்டிப்பா. அதாவது ஏதோ மாநாடு கூட்டுறோம்னா கூட்டத்தை கூட்டுவது அல்ல. அதாவது இளைஞரணி செயலாளர் கூட நேற்றைக்கு சொன்னாங்க, கூட்டத்தை கூட்டுவது இது அல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவு விஷயங்கள் அதுக்கு முன்பாக செய்திருக்கிறார். பொய்ப்பட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. முரசொலி பாசறை பக்கம்னு ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க. அறிவு திருவிழா, சட்டமன்ற தொகுதிகள் பூரா படிப்பகம், இப்படின்னு பல்வேறு விஷயங்களை செய்து விட்டு ஒரு மாநாடு அப்படிங்கிற இந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். பேசலாம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். அன்பழகன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? நேற்றைக்கு நடந்த ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டமா மட்டும் பார்க்குறீங்களா? அதுல என்னென்ன கூறுகள் நம்ம உற்று கவனிக்க வேண்டியதா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இதுவரையிலும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற எந்த கட்சி மாநாடாக இருந்தாலும் லட்சக்கணக்கில் கூடினார்கள் என்று செய்தி வரும். கூடியும் இருப்பார்கள், உண்மையும் உண்டு. இப்போது எதிரடியாகவும் இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கலாம், லட்சக்கணக்கில் கூடினார்கள். இதில் பொதுவாக சின்ன சிறு பிள்ளைகளிலிருந்து வயதான மூத்தோர்கள் வரையிலும் இடம்பெறுவார்கள் இந்த கணக்கில். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,30,000 பேர் நிர்வாகிகளே கூடியிருக்கிறார்கள். நிர்வாகிகளே 1,30,000 பேர் என்று சொன்னால், இன்னும் இப்போ இதர இளைஞரணி தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அது இது வடக்கு மண்டலம் மட்டும் 91 தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இதனுடைய நிர்வாகிகளாக ஒட்டுமொத்தமாக வருவார்கள். இளைஞரணிக்கு 5 லட்சம் என்று சொன்னால், திமுக இருக்கக்கூடிய மற்ற உறுப்பு அணிகளுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பார்த்தால்
நிர்வாகிகளே பல லட்சம் 25, 30, 40 லட்சம் பேர் நிர்வாகிகளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சொன்னது மாதிரி 1,30,000 பேர் டேக்கோட, ஐடியோட, கார்டோட ஒரு மிலிட்டண்டாக, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நிர்வாகிகளுடைய மாநாடு என்பதை விட திமுகவினுடைய இராணுவ அணிவகுப்பு அப்படிங்கிறதுக்கு சமமாக எல்லாத்தும் ஒரு மிலிட்டண்டாக வந்து இருக்காங்க. இவ்வளோத்துக்கும் அசம்பாவிதம் இல்லை, தகராறு இல்லை, பிரச்சனை இல்லை. நாற்காலியும் உடையவில்லை, முக்காலியும் உடையவில்லை, 2 காலும் உடையவில்லை, தகராறே இல்லை, மயக்கமும் வரவில்லை, ஆம்புலன்ஸ் வருவதை தடுக்கவும் இல்லை. இவ்வளவு பெரிய செக்யூரோட பாதுகாப்பா. இன்னும் சொல்ல போனால் அந்த மாநாட்டில் கண்ணு கட்டிய தூரம் காவல்துறையினுடைய பார்க்க முடியவில்லை, தொண்டர்களே நிர்வகிக்கிறார்கள், தொண்டர்களே பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாநாடு பிற கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டு. எப்படி உலக நாடுகளெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு மாநாட்டை நடத்த முடியும் என, அதுவும் அந்த கட்சியினுடைய இளந்தலைவர், இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் நடத்துகிறார். இவர் தலைமையில் நாளைய திமுக எந்த அடி பாயும், எந்த அளவிற்கு அது மிகப்பெரிய சாதனை உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு சாம்பிள், இது ஒரு மிகச்சிறந்த இது. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும்பது போல இவர் ஒரு மாநாட்டை நிர்வாகிகளுடைய மாநாட்டை நடத்துகிறார். இவர் கையில் இளைஞரணியின் ஒட்டுமொத்த மாநாடு, திமுகவின் ஒட்டுமொத்த மாநாட்டை நடத்துகிற வாய்ப்பு வரும்போது அந்த மாநாடு இந்தியாவை அல்ல உலகை குலுக்கும், உலகை குலுக்குவார் என்கிற நிலை உருவாக்குவார். அது மட்டுமல்ல, அந்த இளைஞர்கள் எல்லாம் ஏதோ பொறுப்புக்காக பதவிக்காக வந்து உட்காந்துங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அது அந்த கருத்தை கேட்ட விதம், அவர் அங்கே ஏறி நிற்கிறார், டிரான்ஸ்ஃபார்மில் ஏறி நிற்கிறார், பட்ஜெட் டார்க்கிங்கில் படுத்து கிடக்கிறார். இந்த கதையெல்லாம் அங்கே இல்லை. எல்லாம் என்ன சொல்லப்படுகிறது, என்ன பேசப்படுகிறது, அது யார் குறுக்க மறுக்க எழுந்து போகாமல் அதை இருந்து கவனித்தது. இது ஒரு சித்தாந்த அமைப்பு. இந்த நிர்வாகிகள் கொள்கை வயப்பட்டவர்கள், இந்த நிர்வாகிகள் கொள்கை ரத்தம் பாய்ச்சப்பட்டவர்கள். இதை ஒருங்கிணைக்கக்கூடிய இளம் தளபதி மிகப்பெரிய அளவிற்கு முதிர்ச்சியோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு வந்து இந்த மாநாடு நிர்வாகிகள் எனக்கு தெரிந்து நிர்வாகிகள் சங்கமத்தை நிர்வாகிகளெல்லாம் கூடி இருந்த ஒரு 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 அமைப்பு, ஒரு இதை எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பொதுக்குழும்பாங்க, செயற்குழும்பாங்க, அது இப்படி சொல்லுவோம், ஒன்று சொல்லுவாங்க. நிர்வாகிகளே ஒரு மாநாடா, நிர்வாகிகளுக்கே மாநாடா. ஆக அப்போ இந்த கட்சி மாநாடு நடத்தினா என்ன ஆகும்? இன்னும் சொல்ல போனால் இதில் 100ல் 1 பங்கு கூட இல்லாதவங்களாம் நாளைக்கு முதல்வர் கட்சியை தொடங்கி வச்சுட்டு நான் நாளைக்கு முதல்வராக வரப்போன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நிர்வாகிகளையே லட்சக்கணக்கில் வைத்துக்கொண்டு ஒரு இயக்கம் சித்தாந்த ரீதியாக அமைதியாக ஆக வேண்டியதை கவனிக்கிறார். நிச்சயமா சார், நீங்க சொன்னது மாதிரி வந்து கூட்டத்தை இன்னும் யார் வேணாலும் கூட்டலாம், இளைஞரணி செயலாளர் கூட வந்து சொன்னாங்க. ஆனா அவர் செயல்படுகிற விதம், இந்த கொள்கை முழக்கத்தை முன்வைக்கிற விதம், அறிவு திருவிழா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இன்னும் அந்த கொள்கையில புடம் போட்ட ஒரு மனிதராக மிளிர்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கலாம் இல்லையா? இதுல இன்னொரு ஒரு கேள்வி சார். முதலமைச்சர் அவர்கள் வழக்கமா அவருடைய உரையை ஆரம்பிக்கும் போது அன்புள்ள அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. நேற்றைக்கு அவர் தொடங்குகிற போது திராவிடியன் ஸ்டாக்ஸ், இங்கே கூடியிருக்கக்கூடிய திராவிடியன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இது எல்லாம் அந்த இளைஞரணியை சார்ந்தவர்களை எவ்வாறு வழி நடத்தும்? அதுவும் இப்போ மத ரீதியான கருத்துக்களோ இல்லை வலதுசாரி கருத்துக்கள் நிறைய இருக்கிற போது இது அவங்களை எந்த வழி திசை நோக்கி அழைத்து போகுங்கிற கேள்வி இருக்கிறது. முதல்ல இந்த இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது உணர்த்தி இருக்கிற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டார்கள் அப்படிங்கிறத கடந்து கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு செய்தியை மிக தெளிவா குறிப்பிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இளைஞர்கள் வராங்க அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து கட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கறத வந்து இப்ப சமீப காலங்கள்ல சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம். ஆனா கட்டுப்பாடோடு கொள்கை உணர்வோடு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரே இடத்தில் திரட்டி அவர்களுக்கு கொள்கை முழக்கம் எழுப்ப முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த மிக தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்னும் செய்ய முடியாது, என்னுடைய கேரக்டரையே, எங்க மாநிலத்துடைய கேரக்டரையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த மாநாட்டு உரையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள். ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம். 1,30,000 பேருக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி, கலந்து கொள்வதற்கு முன்னதாக சில ஏற்பாடுகள் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, மாநாட்டுக்கு அழைத்து வரப்படுறதையோ
டேக் கொடுக்கறதையோ இது எல்லாவற்றையும் கடந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த கூட்டம் எப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இளம் தலைவர் அவர்களுடைய முன்னெடுப்புல மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு கொள்கை வகுப்பெடுக்கிற பாசறை கூட்டங்களா நடத்தணும். பெரியார் யாரு, அண்ணா யாரு, கலைஞர் யாரு, இந்த இயக்கம்னா என்ன, இந்த இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, நம்முடைய கொள்கை எதிரிகள் இன்றைக்கு சாதியவாத மதவாத சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரக்கூடியவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி எதிர்கொள்கிறார், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் என்ன என்கிற வகையில கொள்கை வகுப்பை இன்னைக்கு கலந்திருக்கக்கூடிய 1,30,30,000 இளைஞர்களுக்கும் கொள்கை வகுப்பு இளம் தலைவர் அவர்களுடைய முன்னெடுப்பில் நடத்தப்பட்டது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அவர்களுக்கென்று தனியாக பாசறை கூட்டமோ, அதை சமூக வலைதளத்தில் எப்படி எடுத்து முன்வைக்கணும், அவர்களுடைய கருத்தாக கருத்தாளர்களாக ஒருத்தரையும் மாற்றுவதற்கான இன்னைக்கு கலந்து கொண்டவர்கள் வெறும் அதாவது ஒரு கிரவுடு கிடையாது, அவங்க எல்லாம் கேடஸ். திமுக என்கிற இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய களத்திலும் தளத்திலும் எடுத்து செல்லக்கூடிய இளைஞர்களாக அவர்களை மாற்றி அந்த வகுப்பில் பங்கெடுத்த இளைஞர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. இப்போ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். சங்கிகள் பாசிசவாதிகள் 1000 மிரட்டல்களோடு பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திடலான்னு தமிழ்நாட்டுல நினைக்கிறாங்க. இந்த இளைஞர் பட்டாளத்தின் வழியாக நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டில் எந்த அச்சுறுத்தலையும் சனாதனவாதிகளால் சங்கி கூட்டத்தால் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணன் உதயநிதி சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் கொள்கை வயப்பட்டவர்கள், கொள்கை வகுப்பெடுக்கப்பட்டவர்கள். இந்த முன்னெடுப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நீங்க பாக்குறீங்க அந்த 1,30,30,000 பேரும் மேடையில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கீழே அமர்ந்து கேட்டாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வகுப்பெடுத்திருக்கிறார். வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நேற்று அவருடைய உரை என்பது ஒரு வகுப்பு போல இருந்துச்சு. என்ன வகுப்பு அப்படின்னு சொன்னா, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு இழைத்திருக்கக்கூடிய துரோகம் என்ன, குறிப்பாக தமிழுக்கு இழைத்திருக்கக்கூடிய துரோகம் என்ன, சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை ஆயிரம் கோடி, அதோடு ஒப்பிடுகிற போது தமிழுக்கு ஒரு 5% நிதி கூட ஒதுக்கல. இது மட்டும் இல்ல, இதே தமிழ்நாட்டிற்கு நிச்சயமா சந்திக்கல. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பாஜகவினுடைய ஓரவஞ்சனை அப்படிங்கிற பட்டியல் நம்ம போட்டோம்னா நிறைய இருக்கிறது. இப்போ நம்ம இளைஞர்கள் ஒரு பக்கம், மகளிர் ஒரு பக்கம், இன்னும் வயது முதிர்ந்தவர்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பிரிச்சு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இளைஞர்களுக்கு குறிப்பிட்ட இந்த நேரத்துல இப்படியான ஒரு கொள்கை முழக்க மாநாடு எந்த அளவுக்கு அது அவசியம் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு அது தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டுமா, இல்ல இந்தியாவிற்கான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற விதமாக இருக்குமா? எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க கருதுறீங்க? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக ஒரு மாநாடு நடத்துது, ஒரு நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னா அது ஒரு தேர்தலை ஒட்டிய ஒரு நிகழ்வாகவோ இல்லை தேர்தலை மையப்படுத்தின ஒரு நிகழ்வாகவோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், வேற யாரோடும் இந்த நிகழ்வை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வேற எந்த இயக்கமும் கொள்கையை முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறது கிடையாது. அதான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, இன்னைக்கு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் திமுக மட்டும்தான். பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்த்து நம்ம செய்யக்கூடியது ஐடியாலஜிக்கல் ஃபைட். இல்ல இப்போ நீங்க தேர்தலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேணாம்னு சொல்றீங்க. தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாதங்கள் தான் இருக்கும்போது இப்படி ஒரு பிரம்மாண்டமான எழுச்சிமிக்க மாநாடு நடந்தா தேர்தலோட ஒட்டித்தானே பார்க்கப்படும். அதை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியும்? என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கான ஒரு மாநாட்டைத்தான் நடத்தணும்னு திமுக முடிவு பண்ணிருந்துச்சுன்னு சொன்னா நாங்க பாசறை கூட்டம் நடத்த வேண்டியதில்லை, நாங்க அறிவு திருவிழா நடத்த வேண்டியதில்லை, நாங்க பொய்ப்பட்டி நிகழ்ச்சி நடத்த வேண்டியதில்லை, ஒரு இளைஞரையும் கூப்பிட்டு சமூக வலைதள பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுவுமே செய்ய வேண்டாம். நேரடியாக மாநாட்டை போட்டு மாநாட்டுக்கு வரவழைத்து அந்த கூட்டத்தை காமிச்சிருக்க முடியும். நோக்கம் கூட்டத்தை காட்டுவதோ மாநாட்டை நடத்துவதோ அல்ல. நோக்கம் இளைஞர்களை அரசியல் படுத்துவது, இளைஞர்களுக்கு பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் திராவிட இயக்கத்தையும் கற்றுக் கொடுப்பது. அந்த விஷயத்துல நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பாக்குற நேரத்துலதான் நீங்க இந்த விஷயத்த இன்னும் நான் நுணுக்கமா சொல்றேன்.
மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற நாள் முதல் அது பாசறை கூட்டத்துல தொடங்கி பொய்ப்பெற்ற தொடங்கி இப்ப நடந்திருக்கிற மாநாடு வரை அண்ணன் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பட்டியல் போட்டு, குறிப்பாக இளைஞரனுடைய செயல்பாடுகளை எல்லாம் பட்டியல் போட்டு, அந்த பட்டியலின் தொடர்ச்சியாத்தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. எதிர்காலத்தை இந்த இயக்கத்தை வழிநடத்த தம்பி உதயநிதி அவர்கள் வர வேண்டும் அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னாங்க. ஏன் நான் இதை இப்ப மையப்படுத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கேக்குறீங்க எலெக்ஷன் நேரத்துல நீங்க மாநாடு நடத்தினா நாங்க அதோட தானே ஒட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா மாநாடு நடத்துவது நோக்கம் என்றால் நாங்க இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவித்திருவிழா நடத்தி 160 பேச்சாளர்களை வச்சு தமிழ்நாட்டினுடைய மைய பிரச்சனைகளை பேசி இருக்கிறோம், கொள்கை வகுப்பை எடுத்திருக்கிறோம். இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை கருத்தாளர்களாக மாற்றி, நான் பேச்சாளர்னு சொல்ல வரல, அண்ணன் உதயநிதி அவர்கள் அவர்களை கருத்தாளர்களாக உருமாற்றி தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கத்துடைய கருத்துக்களை நம்ம விதைச்சிருக்கிறோம். இப்போ நீங்க கேட்ட கேள்வியோடு இதை ஒப்பிட்டு பாருங்க. தொடர்ந்து களத்தில் நாம் செய்கிற இந்த பணிதான் பாஜகவால தமிழ்நாட்டுல காலூன்ற முடியல. இன்னும் குறிப்பா சொல்லணும், இல்ல இப்போ நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது சித்திக் பிரிச்சு பார்க்க வேண்டியது, இதுக்கு முன்பாக இருந்ததுன்னா ஒரு எலெக்ஷன் டயத்துல ஒரு ஆளும் கட்சி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சாதனைகளை சொல்லுவாங்க. இதற்கு முன்பாக ஒரு எதிர்கட்சி யாரை எதிர்த்து போட்டி போடுறாங்களோ அவங்களுடைய நிறைகுறைகளை சொல்லுவாங்க. ஆனா அதிலிருந்து முற்றிலும் இந்த முறை மிக வேறுபட்டதாக இருக்குன்னு ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இல்ல இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 2 விஷயத்துல ரொம்ப முக்கியமா பணிகளை முன்னெடுக்கிறாங்க. ஒரு விஷயம் மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உரிமை மீட்புக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பேசும்போதே குறிப்பிட்டு சொன்னாங்க. விடியல் மீட்பு பயணம்னு நம்ம வச்சிருக்கோம், பெண்கள் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய முடியுது, அந்த திட்டத்தை மிக சிறப்பா நம்ம செயல்படுத்தி இருக்கிறோம். காலை உணவுங்கிற திட்டம், காலை உணவு திட்டம் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில உணவு கொடுக்கறதுங்கிறது தமிழ்நாடு முழுவதும் குறித்த நேரத்தில் அந்த உணவு போய் சேர்ந்திருக்கு. அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இப்படி இப்ப மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை திட்டத்தை நம்ம விரிவாக்கம் செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் அரசினுடைய சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் அமல்படுத்தி அதை சிறப்பா நடத்தக்கூடிய முதலமைச்சர் அதே பேரலல் லைன்ல தமிழ்நாட்டுக்கு என்று இருக்கக்கூடிய சமூக நீதி பார்வையும் முன்னெடுத்து போறாங்க. ரைட். எபினேசர் சார், இப்போ இதில் அன்பழகன் சார் பேசும்போது கூட சொன்னாங்க, யாரும் எந்த முறைகேடான செயல்களையும் ஈடுபடலை, ஒரு உயிரிழப்பு இல்லை அப்படின்னு. இப்போ இது ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு சொல்றதுக்கு சாத்தியம் இல்லை, அப்படியெல்லாம் பழக்கப்படுத்திட முடியாது. அப்படி இல்லாத சொல்லாத போதும் கூட இது எப்படி சாத்தியமாச்சு? இவ்வளவு கட்டுக்கோப்போடு நடந்து முடிஞ்சு திரும்பி வந்திருக்கிறத. நேற்று தினம் நடந்த இந்த வடக்கு மண்டல இளைஞரணி சந்திப்பு என்பது சத்தம் இல்லாமல் ஒரு செய்தியை நாட்டிற்கு சொல்லி இருக்கிறது. இளைஞர்கள் யார் பக்கம், இளைஞர்கள் யார் பக்கம் என்பதை சத்தம் இல்லாமல் நேற்று நடந்த நிகழ்வு இந்த நாட்டிற்கு சொல்லியிருக்கின்ற ஒரு செய்தியாக அதை நான் பார்க்கின்றேன். 4 மண்டலங்கள், 5 லட்சம் நிர்வாகிகள், அவர்களுக்கு பின்னாக 50 லட்சம் இளைஞர் படை, இப்படி ஒரு வலுவான கட்டமைப்பை கொண்ட இந்த இளைஞர் அணியின் முதல் சந்திப்பு, வடக்கு மண்டல சந்திப்பு நடைபெற்றது. எடுத்தது நேரடியாக வந்து அந்த சந்திப்பை எங்களுடைய இளம் தலைவர்கள் நடத்தவில்லை. அதற்கு முன்பாக பாசறை கூட்டங்களை நடத்தி அருமை நண்பர் சித்திக் சொன்னது போல் அவருக்கு இந்த வரலாறுகளையும் நம்முடைய மொழியின் தொன்மைகளையும் நாம் கடந்து வந்த பாதையும் ஒரு இளைஞர் சமுதாயம் எப்படி கொள்கை பிடிப்போடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை பாடத்தை அவருக்கு இளந்தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் உட்பட்ட இந்த நிர்வாகிகளுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக இந்த மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு நிர்வாகிகள், இப்போது உதாரணமாக நான் சென்னை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரணி அமைப்பாளர் என்றால் எங்களுடைய வடக்கு மாவட்டத்திலே 1000 பேர் நிர்வாகிகளாக உள்ளார்கள். அந்த 1000 பேரையும் இளம் தலைவர் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு அவரும் ஒரு பாடம் எடுத்தார். எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், இளைஞர்களை பற்றிய அந்த புரிதல், இந்த இளைஞர் அணியின் புரிதல், இயக்கத்தை பற்றிய புரிதலை அவர்களுக்கு தருகின்ற விதமாக ஒரு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29 மாவட்ட கழகங்களை சேர்ந்த 1,30,000 பேர் பங்கு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட கழகங்களும் இந்த இளைஞரின் நிர்வாகிகளை இந்த வடக்கு மண்டல சந்திப்பில் தலைவருடன் அவர் சந்திப்பதற்கு முன்பாக அவர் சந்தித்திருக்காரு. அது மாத்திரமல்ல,
அவர்களை சந்திப்பதை விட தன்னுடைய அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்தும் வண்ணம் இந்த 1,30,000 பேரோடும் அவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். அப்பா, தனித்தனியாக புகைப்படம் எடுத்து அது சமூக வலைதளங்களே அவர்களுக்கு நேராக பகிரப்பட்டிருக்கிறது. இது இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக வியப்பாக இருக்கும். ஆனால் இதை சாத்தியப்படுத்தியது நம்முடைய இளைஞரணியும் நம்முடைய இளம் தலைவர் அவர்களும் என்று சொன்னால் மிகையாகாது. அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறோம். எங்களுக்கு அவருக்கு ஒரு சில வழிமுறைகளை அவர் சரியாக இந்த நிகழ்ச்சி எப்படி மேற்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. அவர்களுக்கான பேருந்து வசதி, அவர்கள் வருவதற்கான பேருந்து வசதியை முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும். காலை உணவு அவர்களுக்கு சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். மதிய உணவு அவர்களுக்கு நல்ல முறையில் வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி மாநாட்டுக்குள்ளே போகிறோங்க, மாநாட்டுக்கு முள்ளே போகணும்னா 1,30,000 இருக்கைகளிலும் அந்த சிற்றுண்டிகள் தரமான, அவர்களுக்கு அந்த சிற்றுண்டியாக இருந்தாலும் குடிநீராக இருந்தாலும் அந்த குளிர்பானங்களாக இருந்தாலும் அனைத்து விதமாக அந்த 1,30,000 இருக்கைகளும் அந்த சிற்றுண்டிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மாநாடு முடிந்து வருகின்ற போது அந்த வாகனங்களிலே அந்த மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் அண்ணன் திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் ஏவா வேலு அவர்களின் ஏற்பாட்டில் நடந்த அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உணவு, அந்த இரவு உணவு அவர்களுடைய வாகனத்திலே ஒவ்வொரு வாகனத்திற்கும் 50 பஸ்ஸுக்கே வந்துடுச்சுங்க அந்த உணவு. அதனால் அவர்கள் நல்ல முறையில் அந்த இரவு உணவையும் அவர்கள் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த இளைஞர்களை ஒரு கண்ணியமாக, இந்த இயக்கம் அந்த இளைஞர்களை ஒரு கண்ணியமாக ஒரு நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இளைஞரணி சந்திப்பு நடந்தேறி இருக்கிறது. அதை விட ஒரு விஷயம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, மாநாடு முடிந்து நாங்கள்லாம் புறப்பட்டு வந்திருக்கின்ற போது இளைஞரணி செயலாளர் அவர்கள், நான் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறேன், என்னை போன்று அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் தொலைபேசியிலே அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். என்னிடம் அவர் 9 மணிக்கு பேசுகின்ற போது, என்ன புறப்பட்டுட்டீங்களா, வாகனத்தில் வந்தவங்கலாம் எல்லாம் சாப்பிட்டாங்களா, அதே மாதிரி எல்லாம் சேஃபாக சேர்ந்துடணும், வந்த செய்தியை நீங்கள் எனக்கு அனுப்பணும். எந்த தலைவர் சார் இந்த மாதிரி பேசுவாங்க? இப்படி ஒரு இளம் தலைவரை தந்ததற்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கழக தலைவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களை உயிராய் நினைக்கின்ற எங்கள் தலைவரும், நாங்கள் உயிராய் நினைக்கின்ற எங்கள் தலைவரும் இளந்தலைவரும் எங்களை உயிராய் நினைக்கிறார்கள். இதை விட ஒரு உடன்பிறப்புக்கு என்ன தேவை? கண்டிப்பான ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்லும் போது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கிறது. இதுல என்னன்னா, ஃபைனலா நம்முடைய குறிக்கோள் அப்படிங்கிறது, முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த முழக்கத்தையும் துணை முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த முழக்கத்தையும் எந்த அளவுக்கு அவங்க உள்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. அதை நிர்வாகிகளோடு நீங்க பேசுனீங்களா? வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில தலைவருடைய பேச்சு, அதாவது அந்த உரையை அவங்க நல்ல ஆழ்ந்து அந்த உரைகளை அவங்க அந்த கவனிச்சாங்க. அந்த வகையில் ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போல் நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் அந்த உரையை அமைத்திருந்தார். நம்முடைய கொள்கை எதிரிகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்களை எப்படி மேற்கொள்ளணும், அதெல்லாம் அவர் பேசின விதமெல்லாம் அவர் சொன்னார். பார்த்தீங்க, இன்னைக்கு எங்க கேரக்டரே புரிஞ்சுக்க ஒரு வார்த்தை சொன்னாரு பார்த்தீங்களா, அதை நினைச்சு இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய வைப், அது ஒரு பெரிய வைப்ரேட் அந்த தலைவரோட அந்த பேச்சோட இது. அவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அந்த பேச்சுன்றது மிகவும் அவர்களை கவர்கின்ற வகையில் கண்டிப்பா அன்பாய் வந்தால் அரவணைப்போம், அடிமைப்படுத்த நினைத்தா அது நடக்காது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது எல்லாமே இளைஞர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம பேசலாம். அன்பழகன் சார், ஏற்கனவே நான் கேட்டது தான், முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குகிற போதே திராவிடியன் ஸ்டாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில என்ன விஷயங்களை கடத்தி இருக்கிறார் இளைஞர்களுக்கு? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாமல், காடூன்றவே முடியாமல் தவிக்கக்கூடிய பாரதிய ஜனதா சங் பரிவாரங்கள் எப்படியாவது பதிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். இதை அண்ணா அவர்கள் தான் நேரடியாக ஒரு பாராளுமன்றத்திற்கு அவர் அங்கே ராஜ்யசபா பேசும்போது கூட அண்ணா மிகச்சிறப்பாக திராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னார். அதற்கு பிறகு பாராளுமன்றத்திலே, ராஜ்யசபாவிலே, நாடாளுமன்றத்தில் இல்லை, மக்கள் மன்றத்திலே அண்ணா வழியிலே தொடர்ந்து இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் திராவிடியன் ஸ்டாக் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியது, நாங்கள் தடமாறாமல் செல்கிறோம், எங்களை யாரும் அசைக்க முடியாது என விட்ட அறைகோல். அது மட்டுமல்ல, எத்தனை பேர் வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பரிவாரங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கூட்டிட்டு வாங்க, எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, தோற்கடித்தே தீர்வோம்னு சொன்னது மிகப்பெரிய பிரகடனம். இதுவரையிலும் அரசியல் பிரகடனங்களில் எதிர் அணியை நோக்கி, எதிர் முகாமை நோக்கி சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிச்சயமாக உன்னுடைய சகல பலத்தோடு வா, உன்னை தோற்கடிப்பேன் என சவால் விட்ட முதல்
அரசியல் தலைவர் என மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இவ்வளவுக்கும் அவர் வந்து ஏதோ மக்கள் பலம் மட்டுமல்ல, சித்தாந்த பலம் என்கின்ற அந்த கொள்கை பலத்தோடு மிகப்பெரிய ஆளுமையோடு அந்த ஆளுமைக்கு ஏற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படையில் தான் திராவிடியன் ஸ்டாக் என்கின்ற நாங்கள் திராவிடர்கள், எங்கள் இனம் திராவிட இனம், எங்கள் பண்பாடு திராவிட பண்பாடு, இதை கை வைக்க விடமாட்டோம். அதை விட அதற்கு முன்பாக சொன்னார் பாருங்க, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என சொன்ன அந்த பிரகடனம் பாருங்க, அது தமிழ்நாட்டின் மீது யார் போர் தொடுத்தாலும் சரி, அது எந்த வகையாக நெருக்கடி தந்தாலும் சரி, ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என சொன்னது ஒரு தனி மனித இராணுவமானம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களும் அவர் பின்னி இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம்தான் திராவிடியன் ஸ்டாக் என அதை சொன்னதும். அது மட்டுமல்ல, இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லும்போது தான் எதிரிகளுக்கு நாம் இருக்கின்ற இந்த தன்மை சரியாக புரிகிறது. எதை சொன்னாலும் யோசிக்கிறாங்க, திராவிடியன் சொன்னோன்னா தான் யோசிக்கிறாங்க. அது காரணம், இதுதான் நம்முடைய மூலபலம், இதுதான் அவர்களால் கை வைக்க முடியாத இடம். அந்த சித்தாந்தத்தினுடைய தலை, அந்த தலையை தூக்கி நிமிர்த்தி நம்முடைய முதலமைச்சர் அதை சொல்லுகிறார். அதுதான் திராவிடியன் ஸ்டாக் என்பதற்கு அவர் பயன்படுத்தியதனுடைய பொருள். அதே போல் அந்த மாநாட்டில் அவர் ஆற்றியது உரையில், நான் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் சமாளிப்போம் என சொன்னது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை பாருங்க. நாங்கள் அடிக்க போகிறோம், நாங்கள் ஒழிச்சிட போகிறோம், முடிஞ்சிட போகுது, யாரெல்லாம் சொல்கிறாங்க, 1 2 ஆகி 2 3 ஆகி 4 4 ஆகி 4 நாசமாக போய் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாதவர்களெல்லாம் ஒன்று கூடி யாரை அடிப்பதாக ஒரு மிகப்பெரிய கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய இதை அடிப்போம் என சொல்கின்ற போது சவால் விடுகிறார். எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சொன்னது போல அன்போடு, நீங்களும் சொன்னீங்க, அன்போடு வந்தால் அரவணைப்போம், அரவணைப்பில் கூட நாம் எப்போது உஷாராக தான் அரவணைப்போம், அந்த அரவணைப்பிலே கூட அசந்து போய்விட மாட்டோம். காரணம், பெரியார் அண்ணா என்கின்ற அந்த வழியில் சிறப்பாக சிந்திக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த ராஜதந்திரத்தையும் கையில் வைத்து கொண்டு இன்றைக்கு ஆட்சி பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இது வந்து திராவிடர்களுக்குரியது, திராவிட மக்கள், திராவிட பண்பாடு, திராவிட மக்களுக்கான ஆட்சி என்பதை பிரகடனப்படுத்துவதுதான் அவர் திராவிடியன் ஸ்டாக் என அவர் சொன்னதும் அதை தொடர்ந்து நடத்துவதும் அதைத்தான் காட்டுகிறது. சித்திக், இதில் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க, இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு. ரெண்டாவது, அமித்ஷா அவர்கள் வந்து அடுத்த தமிழ்நாடு தான் என்பதற்கு சொல்வதற்கு பதில் சொல்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிற போது, தமிழ்நாட்டில் நேரடியான எதிரி பாஜக தான் அப்படின்னு நிறுவுவதன் மூலமாக பாஜக ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த அணின்னு அவங்க நினைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியது இருக்கே. ஓகே, சித்திக்கோட இணைப்பு வந்து இன்னும் நம்ம கிடைக்கல, பிறகு கிடைச்ச கூட பேசலாம். அன்பழகன் சார் ஏற்கனவே கேட்டதான், இந்தியாவை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஏன் அப்படியான ஒரு பார்வை? இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வெறுப்பு அரசியல், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசியல், சமூக நீதியை சாகடிப்பதற்கான ஒரு அரசியலை பிஜேபி, சங் பரிவார் திட்டமிட்டு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் சமூக நீதி தான் இந்திய துணைக்கண்டத்தையே உயிரோடு வைக்கும், உயர வைக்கும், உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரே கொள்கை சமூக நீதி. அந்த சமூக நீதி மட்டோடு மதச்சார்பின்மை, இது இரண்டையும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எடுத்து சொல்லக்கூடிய தத்துவத்தை மொத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி திமுக அரசியல் கட்சி. திராவிடர் கழகம் அந்த கொள்கையினுடைய ஊற்றுக்கண். அதை இன்றைக்கு மிகப்பெரிய கொள்கலனாக, டேங்காக வைத்துக்கொண்டு அரசியல் களமே இறங்கி இருப்பது திமுக. எனவே அந்த திமுகவினுடைய சமூக நீதி கொள்கை என்பது 69 விழுக்காடோ இன்னும் நாம் பெறப்போவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரவும். இந்த மண்டல கூட அறிக்கை என்பது 27 அல்ல, 97 விழுக்காட்டு மக்களுக்கு உரிமையை பெற்றுத்தரும். இந்த சமூக நீதி மட்டுமல்ல, மதச்சார்பின்மை இந்தியா முழுவதும் வியாபித்து இந்தியாவையே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கட்டி ஆளுவார்கள். திராவிடியன் ஸ்டாக் என்பது வெறும் தமிழ்நாட்டில் அல்ல, தென்னாட்டில் அல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 97 விழுக்காடு திராவிடியன் ஸ்டாக்கை அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை திமுக தான் கைகொள்ளும், அதுதான் முன்னிலைப்படுத்தும். எனவே தான் அவர் சொல்கிறார், இந்தியாவையே காக்கும் பொறுப்பு தமிழ்நாட்டை மட்டுமல்ல, தென்னிந்தியாவே அல்ல, இந்தியா முழுவதும் நாம் தான் காக்க வேண்டும். இந்த தத்துவம் தான் காக்கும்.
பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் செய்த அரசியலில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த காரியம்தான் எடுத்துச் செல்லப்பட வேண்டும், இந்தியா முழுவதுமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதுக்குதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக உரிமை வேண்டும் அப்படின்னா நம்ம தமிழ் திமுக இங்க வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது வேற இங்கதான் இருக்கு. எஸ், நிச்சயமா அது தமிழ் இந்தியா முழுக்க கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற ரைட் பேசுவோம். சித்திக், இதுல நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி, முதலமைச்சர் அவர்கள் வந்து அமித்ஷா பீகாருடைய தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அடுத்து மேற்கு வங்கம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்வதற்கு பதில் நாம் இங்கே சொல்றோம் அப்படின்னா பாஜக எங்களுடைய 2ஆம் இடம் நாங்க தான் அங்கீகரித்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களா? நேரடியா அவர்களையே வந்து நம்ம 2ஆம் இடத்தை வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு கேள்வி இருக்கே. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. திமுக என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து அடையாளம் காட்டி பேசியிருக்கிறோம். முதலமைச்சருடைய பேச்ச நம்ம அப்படி மட்டும்தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியாவிற்கே பாஜகவை எப்படி வீழ்த்தணுங்கிற தத்துவத்தை சொல்லிக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 2019 எலெக்ஷனா இருக்கட்டும், இல்ல அதற்கு அடுத்து நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இப்ப 2024 நடந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், பாஜகவை வீழ்த்துவதற்கு அனைத்து பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூக நீதியின்பால் அக்கறை இருக்கக்கூடிய இயக்கங்களை தங்களோடு கூட்டணியில் இணைத்துக் கொண்டு பாஜகவை வீழ்த்துவதற்கான ஐடியா ஸ்ட்ராட்டஜியை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாங்க, இன்னைக்கு அதிமுகவை உள்வாங்க நினைக்கிற பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்ல எஸ்ஐஆர் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மீது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் நினைக்கக்கூடிய பாஜகவா இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவுடைய கருத்தியல் களப்பணியாளர்கள் இருப்பார்கள்ங்கிறதா முதலமைச்சருடைய இந்த பேச்சா பார்க்க வேண்டியது இருக்கு. இத நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் 2வது இடத்துல பாஜகவை வைக்கிறோமா, 2வது இடத்துல அதிமுக வைக்கிறோமான்னு பார்க்கல. சமூக நீதிக்கு யார் எதிராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே திமுகவினுடைய நேர் எதிரில நிற்கக்கூடியவங்க தான். நேர் எதிரில நின்று நம்ம அவர்களை எதிர்க்கக்கூடியவங்க தான். அது அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்குது, நீட்டுங்கிற பெயரால துரோகம் இழைக்குது, இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கைங்கிற பெயரால துரோகம் இழைக்குது, தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்களை தடுக்க நினைக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு தேர்தலுக்கு மட்டும் பொறுப்பாளர்களா ஒன்றிய அமைச்சர்களை கொண்டு வந்து போட்டு தமிழ்நாட்டுல ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவுக்கு முதலமைச்சர் இந்த மாநாட்டின் வழியாக சொல்லி இருக்கிற செய்தி, எங்க கேரக்டரையே நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல, தமிழ்நாட்டிலிருந்து சங்கி கும்பலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ஓட ஓட விரட்டுவார்கள் அப்படிங்கறதுதான். கண்டிப்பா எனக்கு இதுல இன்னொரு ஒரு கேள்வி, அதாவது இந்த சிச்சுவேஷன்ல இப்ப எபினேசர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, இதுல மறைமுகமா சைலண்டா ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு முன்னால வந்துருச்சு, இளைஞர்கள் யார் பக்கம் அப்படிங்கிறதா. அப்ப என்னன்னா பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய நிலவக்கூடிய சூழல்கள்ல இளைஞர்கள் எங்கள் பக்கம் தான் அப்படின்னு நிறுவ வேண்டிய கட்டாயத்துல இப்படியா அப்படின்னு கூட ஒரு கேள்வி சில பேர் முன்வைக்கலாம் இல்லையா? நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறோம்? அந்த கட்டாயத்திற்கு உட்பட்டு தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கொள்கை உணர்வோடு கொண்டு ஒரு கூட்டமா மாநாடா அப்படிங்கிற கேள்வியை வைத்தால் என்ன பதில் சொல்ல போறோம்? நிறைவான பரவாயில்லை எடுத்துக்கிறேன் சித்திக் ப்ளீஸ். ஒரு விஷயத்த நான் இந்த கேள்வியை இன்னும் திருத்த செய்யணும்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் எங்கள் பக்கம் சொல்றதை விட கொள்கை உணர்வு மிக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தான் இருந்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் இந்த மாநாடு. குறிப்பாக அண்ணன் உதயநிதி அவர்களினுடைய இந்த செயல் திட்டங்களை குறித்து பேசும்போது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னார் என்னன்னா, அவர் ரத்தத்திற்கு மட்டும் வாரிசல்ல, இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் லட்சியத்திற்கு வாரிசு அண்ணன் உதயநிதினு சொன்னார். அது போல நீங்க ஒரே ஒரு விஷயத்த பார்க்கணும், இளைஞர்கள் எங்க பக்கம்தான் இருக்கிறாங்கன்னு யாருக்கும் இன்னைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல திமுக இல்ல. ஏன்னா முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய சமூக நீதியின்பால் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேரும் திமுகவின் பக்கம் தான் நிக்கிறாங்க. ஏன்னா திமுக மட்டும்தான் இங்க பாசிசத்தையும் எதிர்க்குது, சமூக நீதி திட்டங்களுக்கான சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமையும் அமல்படுத்துதுங்கிறது இன்றைய இளைஞர்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேன், ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ஈழத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி
எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் படிக்கிறதுக்கு அவரை நான் அப்பான்னு கூப்பிடுறேன்னு ஈழத்திலிருந்து வந்த இளம் தலைமுறையினர் சொல்லுகிற போது தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினருக்கு தெரியாதா எங்களுக்கு யார் இந்த தமிழ்நாட்டை, இந்த மாநிலத்தை, இந்த மாநிலத்தின் மக்களை அவர்கள் முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்ல முடியும்னு? நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். முதலமைச்சரினுடைய பணிகளையும் நாம் சொல்லுகிற இந்த நேரத்துல இளைஞர்கள் சரியாக தெரிந்து வச்சிருக்கிறாங்க. கோட்சேவின் வாரிசுகளை எதிர்த்து பெரியாரின் பேரன்கள் புறப்பட்டிருக்கிற பெரும்பயணம்னு சொன்னார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். திமுக இளைஞரணி மாநாடு தொடங்குற போது கோட்சேவின் வாரிசுகளை எதிர்த்து பெரியாரின் பேரன்களின் பெரும்பயணம்னு சொன்னாரு. இதை சொல்லுகிற துணிச்சல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தலைவரில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய மனநிலைங்கிறது கோட்சேவின் வாரிசுகளை ஓட ஓட விரட்டுவது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கோட்சேவின் வாரிசுகளை எதிர்ப்பதற்கு பெரியாரின் பேரன்களில் முதல் பேரனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் பக்கம்தான் இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போது இருக்கிறாங்க. அத நம்ம மாநாடு போட்டு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கான மாநாடு. ஓகே, ரைட். நிறைய பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். எப்படி சார் இதில் வந்து முதலமைச்சர்கள் கடைசியாக பேசும்போதும் கூட துணை முதல்வர்களும் சொன்னாங்க, உங்களோட இன்னொரு 10 பேர் சேர்த்து கொண்டு ஒவ்வொரு வீடாக போங்க, திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அரசினுடைய திட்டங்கள் ஒரு பக்கம், அதிமுக எப்படி பாஜக ஏன் வந்துடக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. எளிதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதற்கான பணியை ஏற்கனவே தொடங்கி விட்டோம். ஆமாம், இளம் தலைவர்கள் அதற்கான அசைன்மெண்ட் எங்களுக்கு வழங்கிட்டாரு. அந்த பணிகளை இன்று களத்திலே இன்னைக்கு தொடர்ந்து பண்ணின்னு இருக்கோம். தலைவர் அவர்கள் கூட இப்போ என் வாக்குச்சாவடி வெற்றி சாக்கு வாக்குச்சாவடி என்கின்ற ஒரு பரப்புரை, அதில் இளைஞர் அணியரும் இணைந்து செய்கிறோம். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர், ஆமாம், இன்றைய தினம் இந்த வாக்கு திருட்டு அதில் பிஜேபி ஈடுபட்டு இருக்கிறது. அதற்கு எதிராக தலைவர் தந்த ஒரு விழிப்புணர்வின் காரணமாக இளைஞர் அணியிலும் பெருந்திரளாக அந்த பணிகளை சிறப்பான முறையில் இன்று தினம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கின்ற வெற்றி என்பது, இன்றைய தமிழகத்தின் நிலை இப்போது இருக்கின்ற அந்த வெற்றி என்பது தானாக வரல. இது ஒரு நெடிய பயணம். இதற்கு இந்த பாதையிலே நம்முடைய கொள்கை தலைவராகிய பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், இன்றைய முதல்வராக இருக்கின்ற நம்முடைய அன்பு தளபதியார், இவர்களுடைய அந்த நெடிய பயணம் தான் இந்த தமிழ்நாட்டை இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்தி இருக்குது. அதை பின்னோக்கி தள்ள, அதை பொறுத்துக்கு போல முடியாத இந்த பாஜக போன்ற கட்சிகள் செய்கின்ற இந்த செயல்களுக்கு இன்றைய தினம் அதிமுக உறுதுணையாக இருப்பது ஒரு மிகப்பெரிய வேதனையான செயல். இது தமிழ் இந்த இனத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் ஒரு எதிரான ஒரு செயல். இதிலிருந்து காப்பாற்றி தொடர்ந்து இந்த நிலையை தக்க வைக்கின்ற ஒரு போராட்டத்தில், ஒரு பணியில் தான் நம்முடைய தலைவரும் இளந்தலைவரும் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு தான் நேற்று மாநாட்டில் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உரைகள். நிச்சயமாக தலைவரையும் இளந்தலைவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி ஒரு சிறப்பான ஒரு முறையில் இளைஞரணிகள் இந்த சமுதாயத்திற்கும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்வார்கள் என்பதில் எந்த அளவு மாற்று கருத்தில்லை. இறுதியாக ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். கடந்த 2024 சேலத்தில் நடந்த மாநாடு, அந்த ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதியில் 40க்கு 40 என்ற இடத்தில் நம்முடைய இயக்கத்தை அழைத்து சென்றது. இன்றைய தினம் 2025 முதல்வராக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கின்ற வடக்கு மண்டல இளைஞரணி சந்திப்பு, அடுத்தடுத்த சந்திப்புகள், எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள். இதில் நம்முடைய தலைவர், நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் சொன்னது போல் 200 லட்சியம் வெல்வது நிச்சயம் என்கிற இடத்திற்கு நம்மளை கண்டிப்பாக அழைத்து செல்லும். நிச்சயமா. அன்பழகன் சார், ரொம்ப சுருக்கமாக நிறைவான பார்வை. நீங்கள் உங்களுடைய கேள்வி 2-3 முறை கேட்டீங்க. இந்த இளைஞர்கள் நம்ம அதிகமாக இருக்காங்கன்னு காட்டத்தானான்னு கேட்டீங்க. திமுக நடத்திய இது நிர்வாகிகளுடைய மாநாடு, இதில் வந்த இளைஞர்கள் எல்லாருமே மற்ற இளைஞர்களோட கூட இருக்காங்கன்னு பாட்டுற கணக்குக்காக அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்களா, இவங்கெல்லாம் ஓட்டு போடுவதற்கான தகுதி பெற்றவர்கள், சரி, இவர்களெல்லாம் வாக்களிப்பதற்கான வயதடைந்தவர்கள். இதில் பாதி கூட வைத்தில்லாதவர்களெல்லாம், மொத்தத்தில் வைத்தில்லாதவர்களெல்லாம் இளைஞர்கள் எங்கள் பக்கங்கிறாங்க. சிறுவர்கள் அவர்கள் பக்கம் இருக்கலாம், இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடியவர்களெல்லாம் திமுகவின் பக்கம்தான். நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, அண்ணா அவர்கள் நான் கண்ட தலைவரும் கொண்ட தலைவரும் பெரியார் என்று சொன்னார். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஈரோடு சென்றவர்கள் தேசிய நீரோடு போக வேண்டிய அவசியப்படி என்று சொன்னார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பேசுகின்ற போது சிறப்பாக சொன்னார், எங்களை வழிநடத்துவது பெரியார் திடலும் ஆசிரியர் ஐயா அவர்களும் என்று சொன்னார்.
அதை அடுத்து இன்றைக்கு 4வது தலைமுறையாக இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்த ஆட்சியை துணை முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி தந்தை பெரியார் பிறந்த நாளில் கருஞ்சட்டை அணிந்து களத்தில் வந்தார், சந்தித்தார். அப்போது அவர் வெறும் கருஞ்சட்டை அணிந்தது மட்டுமல்ல, அந்த திருவண்ணாமலை நிகழ்ச்சியிலே பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாவட்ட செயலர் ஏவா வேலு அவர்கள் கூட இளம் பெரியார் என சொல்லி அவரை விழித்து பேசினார். அந்த பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்ட போது எங்களுடைய தலைவர் நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் 93வது வயதிலே மிகச்சிறப்பாக பெரியாரின் பகுத்தறிவு சுடரை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என சொல்லி அவர் கையில் ஒப்படைத்தார். உமர் முக்தார் கடைசி காலத்தில் தன் பேரனிடம் புரட்சி கொடியை கொடுத்தது போல திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு சுடரை அரசியல் ரீதியாக கொண்டு செல்ல வேண்டிய மிகச்சிறந்த ஆளுமை உதயநிதி தான் என சொல்லி நம்முடைய மூத்த தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கையிலே ஒப்படைத்தார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது சொன்னால், மிகப்பெரிய அளவிற்கு முதிர்ந்த தலைவராக, முதிர்ச்சி பெற்றவராக இன்றைய துணை முதல்வர் நாளைய திராவிடர் இனத்தினுடைய தலைவராக ஆட்சி செய்வார், இதை பாதுகாப்பார். நிறைவாக ஒன்று எல்லோரும் சொன்னீர்கள், நீங்களும் சொன்னது 200 நிச்சயம் என. ஐயா அவர்களும் 200 நிச்சயம் என சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன் 200 அல்ல. இதில் என்ன உங்களுக்கு அந்த 34 ஒரு சந்தேகம் வந்துச்சு? அந்த 34 நீங்கள் எந்த கணக்கு போட்டு நீங்கள் பார்த்தீங்க? ஓகே, இல்லை, 200 என்று வந்த பிறகு தலைக்கு போன பிறகு அதுக்கு மேலே கழுத்து போன பிறகு தலையை மாத்திரான். 234 தொகுதியிலும் 40க்கு 40 எப்படி வெற்றி பெற்றதோ, 39க்கு 39 பாண்டிச்சேரியில் சேர்த்து புதுச்சேரி 40 வெற்றி பெற்றது போல 234லும் திமுக வெற்றி பெறும். சங் பரிவார் மிகப்பெரிய அடி வாங்கும். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. நன்றி, வணக்கம். நிச்சயமா சார். அதாவது இந்த கணக்கு காட்டுறதான்ற நான் கேள்வி கேட்டேன். ஆனா அதுக்கான பதில இளைஞரணி செயலாளர் கூட்டத்திலே சொன்னாங்க. இது கணக்கு காட்டும் கூட்டம் அல்ல, எதிரிகளினுடைய தப்பு கணக்கை சுக்குநூறாக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா பொது வெளியில இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நான் பதிலா வாங்கணுங்கிறதுக்காக அந்த கேள்வி நான் கேட்டேன். ரொம்ப நிறைவா இருந்தது. பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.